ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக நாம் சுதந்திரிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இந்த வசனம் நித்திய நம்பிக்கையை குறித்தும், அந்த நம்பிக்கை எவ்வளவு அவசியம், அந்த நம்பிக்கை ஏதோ வறட்சியாவோ இல்ல பாதி நிரம்பினதாவோ இல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது நிரம்பி வழிகிற நம்பிக்கையினாலே கர்த்தர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிகிற மாதிரி சொல்றேன். இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கை இருக்கிறது. இயேசு ஒருவர் இந்த பூமியில இல்லைன்னு சொன்னா இந்த பூமிக்கு மனுஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம நம்பிக்கையின் நங்கூரம், நம்ம நம்பிக்கையின் ஜீவ ஊற்று, நாம் வாழ்வதற்கான அத்தியாவசியமான நம்பிக்கை தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்பிக்கை அற்று இந்த பூமியில வாழ்கிற மனிதர்கள் தான், கொஞ்சம் கவனிங்க, நம்பிக்கை இல்லாமல் காலையில ஏந்திரிக்கும் போதும் அந்த நாள் முழுவதும் படுக்கும் போதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான் என்று சொன்னால் அதை விட இந்த பூமியில நரகமான ஒரு வாழ்க்கை வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஆமென். நம்பிக்கையின் தேவன் எல்லாரும் சொல்ல, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். 3 பாகமா பிரிச்சிருக்க. முதல்ல இருக்கிற பாகம் என்னன்னு சொன்னா சோர்ஸ் ஆஃப் a hope. அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை மூலாதாரம். நம்முடைய நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. பவுல் இந்த ரோமர்கள் நிருபத்தை எழுதும் போது அந்த ரோமர்கள் வாழ்கிற இடத்துல நிறைய பிரச்சனை, குழப்பம். அந்த ரோமர்கள் விசுவாசிகளை பலவிதங்களில கொல்லவும் கொலை செய்யவும் அதிகமாக அவர்களை துன்புறுத்தி அவர்களை பலவிதமான பாடுகளுக்குள்ளாக தள்ளினார்கள். அப்படி தள்ளப்படும் போது அநேக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஈஸியான வாழ்க்கை இல்லை. அப்படி அந்த கஷ்டத்தின் பாடுகளின் நேரத்தில் இந்த ரோமர்கள் நிருபத்தை பவுல் முடிக்க போறார். அப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கஷ்டப்படுகிற உபத்திரப்படுகிற ஒரு மனமற்று பயந்து திகைத்து, கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் வாங்க ஆராதிக்கலான்னு சொன்னா ஒரு மனப்பட்டு வந்தாதான் ஆராதிக்க முடியும். அப்படி ஆராதிக்கலாம் போகலாம் நினைக்கும் போது எல்லாருக்குள்ள பயம், திகில். ஏன்னா ஆராதிச்சாலே நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொன்றுடுவாங்க. ஆராதிச்சாலே நம்மளை கொலை செய்வாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்க, சித்திரவதை செய்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி நிந்தித்து நம்ம அணுவா சித்திரவதை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, ரத்த சாட்சியா மறிக்க. அப்போ ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. ஒரு மனமா கொண்டு வர முடியாது. அப்படி சிதறிக்கப்பட்டிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, பாடுக்குள்ளாக இருக்கிற, கவலையிலும் பயத்திலும் திகிலும் இருக்கிற அந்த சிதறடிக்கப்பட்டிருக்கிற யூதர்களுக்கு பவுல் எழுதுகிறாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையினாலே, பணத்தினால இல்ல, பெயர்னால இல்ல, புகழ்னால இல்ல, படிப்புனால இல்ல, நமக்கு வருகிற நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் அல்ல. கொஞ்சம் கவனிங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்ப சந்தோஷம் சமாதானம் எதில் வருது? உலக ஆசீர்வாதத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் வருகிறது. ஆமென்.
அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். இந்த வசனத்தின்படி உங்களுக்குரிய நிறைவான சந்தோஷம், சமாதானம் எதினால் வருகிறது? வராதே. வாயிலிருந்து பாக்கெட்ல பணம் இருந்தாதான் பிரதர் வரும். ஆமேன். உனக்கு பணம் வேணும், பாஸ்டா இருக்கிறனா உனக்கு எதிரி இல்லை. கொஞ்சம் கவனிங்க. நீங்க உலக பிரகாரமா நிறைவாய் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. பணம் வந்துட்டா சந்தோஷம் வந்துருமா? ஆமேன். அந்த பணம் வரும் போகும், சுகம் வரும் போகும். அப்போ அதனாலே எனக்கு நிறைவான சந்தோஷமும் சமாதானமும் வரல, விசுவாசத்தினால் வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஸோ அப்போ முதல்ல நம்பிக்கையின் தேவன், என்னோட பாயிண்ட், நம்பிக்கை, the source of our hope is our God. தேவனிடத்திலிருந்து எனக்கு நம்பிக்கை வருகிறது. பக்கத்து சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த வருஷத்துல இந்த உலகத்துக்குரிய பலவிதமான நம்பிக்கைகள் உங்களை இழுக்கும், உங்களை இழுக்கும். என்ன நம்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தவறான பிராமிஸ், போலியான பிராமிஸ்லாம் பண்ணுவாங்க. 100 ரூபா போட்டா 400 ரூபா எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஐயோ, போலியான நம்பிக்கை கொடுக்கிற பூமியில நாம் வாழ்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வருஷத்துல போலியான நம்பிக்கைகளை கேட்டு அது உண்மை என்று சொல்லி நம்பி நிறைய பேர் நம்ம ஏமாந்துருக்கலாம். நமக்கு நல்லா தெரியும், 100 ரூபா கொடுத்தா யாரும் 400 ரூபா கொடுக்க மாட்டான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் பேராசை நம்மளை விடலை, பேராசை நம்மளை விடலை. போலியான நம்பிக்கைகள் இந்த பூமியில அதிகரித்து கொண்டிருக்கிறது. சாத்தான் ஒரு பக்கம் போலியான பிராமிஸை கொடுத்துட்டே இருக்கான். ஆமென். ஜெபம் பண்ணாத, பைபிள் வாசிக்காத, உபவாசிக்காத, கர்த்தருடைய வார்த்தையில வளராத, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா. சர்ச்சுக்கு சும்மா பைபிள் தூக்கிட்டு வராத. முன்னாடிலாம் பைபிளையாச்சும் தூக்கிட்டு வரோம், இப்போ நம்ம ஃபோனை தூக்கிட்டு வரோம். ஃபோன்லேயே பைபிள் இருக்கு, தப்பில்லை. அட்லீஸ்ட் ஃபோனில் இருக்கிற பைபிளையாச்சும் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. போலியான பிராமிஸ். சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா கர்த்தர் என் கூட இருக்கார், சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா நான் என்ன பண்றேன், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா கர்த்தர் என் கூடவே இருப்பார். பைபிள் இருக்கா? இல்லை. ஆமென். சர்ச்சுக்கு வர்றது என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக கூடி ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்திட்டு வந்துட்டு போறோம். அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்பது, ஒரு கிறிஸ்தவனுடைய பொறுப்பு என்பது தனிமையில் ஆண்டவரை ஆராதிக்கணும், குடும்பமா ஆண்டவரை ஆராதிக்கணும், அதுக்கப்புறமா தான் சபையா வந்து ஆராதிக்கணும். நிறைய இன்னைக்கு போலியான கிறிஸ்தவர்கள் சபைக்கு வந்தா அபிஷேகம், சபைக்கு வந்தா பிரேயர், சபைக்கு வந்தா எல்லாம் நடக்குது, ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அப்போ இது போலியான நம்பிக்கையா உண்மையான நம்பிக்கையா? போலியான நம்பிக்கை. ஒருவேளை 2025 அப்படி போலியான நம்பிக்கையில நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய உண்மையான நம்பிக்கை, அவரை பின்பற்றுகிற, அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் மேன்மை அறிந்து கொள்ள God is welcoming you. ஆமென். இந்த தேவன் இந்த வேளையில உங்களை யாவரையும் அவரோடு கூட ஐக்கியப்பட அழைக்கிறார். He is giving you invitation. ஆமென். யார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தா? ஆமென். கேளுங்க, யார் எனக்கு இன்விடேஷன் கொடுக்கிறா? ஆமென். ஒருவேளை நீங்க இந்த பூமியில ரொம்ப கனமா, ரொம்ப மேல உயரத்துல வச்சிருக்கிற, ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க வந்து உங்களை பார்த்து ஐயான்னு கை கொடுத்து, ஐயா நான் உங்களை அழைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமுக்கு வாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷம் இல்லை, கால் கூட தரையில நிக்காது. எல்லார்கிட்டையும் போய் சொல்லும், யார் தெரியுமா வந்தா, யார் தெரியுமா என்கிட்ட பேசினா, யார் தெரியுமா என்கிட்ட கை கொடுத்தா, யார் தெரியுமா என்ன அழைச்சா. அவங்களாம் இவ்வளோ பெரியவர். நான் ஒன்று சொல்லிட்டா, அவங்களாம் பெரியவங்க தான் இல்லைன்னு சொல்ல, எல்லாரிலும் பெரியவர், எல்லாரிலும் உயர்ந்தவர், நம்பிக்கையின் நங்கூரம் இந்த 2027 நமக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்விடேஷன் என்னன்னு சொன்னா, நீ என்னை நம்பி வா, என்னை நம்பி வா என்று சொல்லி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆமென். அப்போ இந்த 2026 கர்த்தர் நமக்கு நங்கூரமா இருக்கிறதுனால
கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொன்னா, காலையில எழுந்திருக்கும் போது கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கிறன்னு சொல்லி நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? காலைல எழுந்த உடனே என்ன பண்றோம்? யார் சொல்றா ப்ரேயர் பண்றா? கர்த்தாவே, அந்த பரிசுத்த வாட்டிங் காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா. காலையில எழுந்த உடனே பல்ல வளர்க்கறது இல்லை, முகமும் கழுவுறது இல்லை, ஏஞ்சி முட்டி போடுறதோ இல்லை நிற்கிறதோ இல்லை சோத்திரமோ சொல்றது இல்லை. நேராக போய் என்னது, வயசானதுல இருந்து சின்ன பேபி வரைக்கும் இதுதான் நடக்குது. வயசானதுல இருந்து போனே வேணான்னு சொன்ன வயசான பரிசுத்தவான்களை கூட பார்த்துருக்கிறேன். முதல்ல இப்ப என்ன நடக்குது? அந்த காலம்லாம் மாறிடுச்சு. முதல்ல போன். ஆமென். அப்ப கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாமா இருக்கிறார், அவர்தான் என் வாழ்க்கைக்கு நங்கூரம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை செயல் எப்படி இருக்கும்னா, காலையில் எழுந்திருக்கும் போது முதல்ல நான் தேவனை தேடுகிறேன். அல்லேலூயா. நிறைய லிஸ்ட் எல்லாம் போடாதீங்க. நிறைய ஆண்டோட சொல்ல இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்ல, முதல்ல ஆண்டவரை தேடுவோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறாரானால் அவருக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே காலையில உமது குரலை நான் கேட்கிறேன். ஆமென். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே காலையில, எல்லாரும் சொல்லுங்க காலையில. வேலைக்கே போறேன்னா கூட, வேலைக்கு போறவங்க நைட்லனா எனக்கு புரியுது, காலைல ஏந்திக்கிறது கஷ்டம். ஆனால் நைட் டியூட்டி பார்க்குறோன்னா காலையில் ஏந்திரிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு நம்முடைய கல்ச்சரே எப்படி மாறிடுச்சுன்னா, நைட்டு 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 எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? நைட்டு எதுக்கு படைச்சாரு? பைபிள் சொல்லுதா? இன்னைக்கு விசுவாசிங்க ஆண்டோட பிள்ளைங்களுக்கெல்லாம் நைட்டு தான் ரொம்ப பிடிக்கும். நைட்டு தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் ஒரு ப்ரேயர் வைங்களேன், ஒன்றும் வராது. ஆமென். அதிலே தெரிஞ்சிருது அவங்களுடைய வாழ்க்கை தரம் எங்க இருக்குன்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கையின் தேவன் இந்த வருஷத்துல நான் காலையில தேடுவேன். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால, பிலிப்பியர் புஸ்தகம் அவர் என் நம்பிக்கையா இருக்கிறதுனால 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருத்தர் வாசிங்க 4:8. கடைசியாக சகோதரரே, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, அந்த முகத்துல சுத்தம் இல்ல. பைபிள் சொல்லுது உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிறதுனால என் செயல் எப்படி மாறும்னு சொன்னா, மனுஷன் சொல்ற பொய்யெல்லாம் இந்த வருஷத்துல நம்ம நம்ப வேண்டாம். ஆமென். உண்மையை நம்புவோம். எல்லாரும் சொல்லுங்க, உண்மையை நம்புவோம். சாத்தான் சொல்ற பொய்ய நம்ப வேணாம். மனுஷன் சொல்ற பொய்ய நம்ம நம்ப வேண்டாம். மனுஷன் போலியாக வேஷம் போடுகிறதை நாம் நம்ப வேண்டாம். அதனால இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, நட்பண்பு உள்ளவைகள் அவைகளோ, அவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறார். முதல்ல அப்போ அவர் கர்த்தர் நம்பிக்கையா இருந்தால் நான் முதல்ல அவருக்கு என் நேரத்தை கொடுப்பேன். கர்த்தர் நம்பிக்கையா இருக்கார் அப்படின்னு சொன்னா என் செயல் எப்படி மாறுதுன்னு சொன்னா, நான் ஒழுக்கம் உள்ளவைகளை யோசிப்பேன், உண்மை உள்ளவைகளை நான் யோசிப்பேன். கொஞ்சம் கவனிங்க, இதனால நம்ம நிறைய பிரச்சனைக்குள்ள தள்ள போறோம். நிறைய பேர் கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் சொல்லாதத, தேவன் சொல்லாதத, மனுஷன் சொல்றத, பிசாசு சொல்றத யோசிச்சு 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 நிறைய பேர் ஜெபிக்கிறதும் இல்லை, துதிக்கிறதும் இல்லை, ஆராதிக்கிறதும் இல்லை. அப்படியே ஜெபிச்சாலும் அப்படியே துதிச்சாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுங்களா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை? ஆண்டோடைய வார்த்தையை நம்பல. கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையை நம்பல, மனுஷன் சொன்னதை நம்புறான். ஆமென். பைபிள்ல கொஞ்சம் கவனிங்க, எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். யாருக்கெல்லாம் எலியாவை தெரியும்? தெரியுமா? ஆமா, எலியா சரித்திரத்தின்படி ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, கொஞ்சம் குட்டையான ஆள் தான். ஆனா செம்ம ஷார்ப்பு. எலியா கர்த்தர் ரொம்ப வல்லமையா பயன்படுத்தினார். 450 பாகால் தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு ஒரே ஆள் நின்றுட்டு அவர் சொல்றாரு, நீங்க உங்க ஆண்டவரை கூப்பிடுங்க,
நான் எங்க ஆண்டவரை கூப்பிடுறேன். உங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்தா நீங்க சொல்றத நான் செய்யறேன். நான் ஆராதிக்கிற கர்த்தர் நான் ஜபிக்கிற ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். என்ன தெரியுமா பெட்டு கட்டுறாங்க? பதில் கொடுத்தா நான் உன்னை கொண்டுருவேன், அதே மாதிரி உங்க கடவுள் உங்களுக்கு பதில் கொடுத்தா நான் எல்லாரும் என்ன பண்ணிடுவேன், போட்டு தள்ளிடுவேன். பைபிள்ல இருக்குங்க இந்த மாதிரி சம்பவம்லாம். வாசிருக்கீங்களா? ஒரே ஆள் நின்று சவால் விட்டு 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்று ஜபம் பண்ணி வானத்திலிருந்து அக்னியை இறக்கி பலிபீடத்தை என்ன பண்ணிட்டாரு, பற்றியறைய செஞ்சிட்டார். பற்றியறை செஞ்சுட்டு 450 பைபிள் இருக்கு, 450 பாகால் தீர்க்கதரிசியை போட்டு தள்ளிட்டார். எத்தனை? ஐயோயோ எப்படிதான் பண்ணாருன்னு தெரியல, ஆனா பண்ணிட்டார். பைபிள்ல இருக்கு, அதனால நான் சொல்றேன். அதனால நான் எஸ்கேப் பண்ணல. 2026 நான் இந்த பைபிளை பேசும்போது எது வேணுமோ அதை ஒண்டி பிடிச்சிக்கிட்டு எது வேணாவோ அதை தள்ள முடியாது. அதெல்லாம் பைபிள்ல இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. அது பழைய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை அன்பு செய்ய நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். இப்போ அந்த சாப்டர் முடிஞ்ச உடனே ஏசபேல் அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரி, ஒரு அக்கிரமம் உள்ள பிசாசின் ஆவி பிடித்திருக்கிற ஒரு சகோதரி எலியாவை பார்த்து சொல்றாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் செய்தது போல நானும் உனக்கு செய்வேன். என்னன்னா, அவங்களெல்லாம் நான் கண்டுபிடிச்சு பிடித்து கொன்றது போல உன்னையும் நான் கொல்ல போறேன், உன்னையும் நான் கொல்ல போறேன். இவ்வளவு விசுவாசமா 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி சவால் விட்டு மறிக்கிறதுக்கும் தயார் இருக்கிற எலியா இப்ப பயந்து தொடநடுங்கி போயிட்டு மரத்தடியில படுத்துக்கிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஊழியம் எனக்கு போதும், இதுக்கப்புறம் எனக்கு ஊழியம் வேண்டாம், என்னை எப்படியாவது எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி துக்கப்பட்டு புலம்பி மன அழுத்தத்துல போய் படுத்துட்டு இருக்கார். ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா கொஞ்சம் கவனிங்க. இந்த வருஷத்துல, போன வருஷத்துல நிறைய மனுஷர்கள் உங்கள் பயமுறுத்தி இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சாத்தான் உங்களை அதை மூளையில எடுத்து நம்ம யோசிக்க நம்ம நிக்க மாட்டோம், படுத்துப்போம். ஆமென். எத்தனை பேர் படுத்தீங்கன்னு தெரியல, இந்த வருஷத்துல உங்களை நிக்க செய்ய போறார். அல்லேலூயா. எப்படி தருமா நிப்பேன்? நான் சொல்றதே சொல்லிட்டு தான் நிக்க மாட்டீங்க. நீங்க உண்மை உள்ளவைகள் எவைகளோ கொஞ்சம் கவனி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே யாருக்கு விழாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விழாது. அப்போ தேவன் அனுமதிக்காவிட்டால் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வராது. அப்படிதானே பைபிள் சொல்லுது. நிறைய பேர் வேற போதனைலாம் பண்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அவர் சித்தமில்லாமல் என் வாழ்க்கையில எதுவும் நடப்பதில்லை. அப்போ ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு உபத்திரம் வருதுன்னா ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஆண்டவருடைய உண்மையையும் சத்தியத்தையும் நம்பும் போது சாத்தான் சொல்ற பொய்யை நம்மளால் ஏற்று நிற்க முடியும். ஆமென். அவன் பொய்யை கேட்டுட்டீங்கன்னா, மனுஷன் சொல்ற பொய்யை கேட்டுட்டீங்கன்னா கவலை, கண்ணீர், கஷ்டம், உபத்திரவம். ஸோ அதனால கர்த்தரின் நம்பிக்கையா இருக்கிற என்று சொல்லுகிறவர்கள் சத்தியம் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதுவரை கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, இதுவரை கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எனக்கு எதிராக 10,000 பேர் எழும்பினாலும், எனக்கு எதிராக எப்பக்கத்திலும் எனக்கு நெருக்கங்கள் வந்தாலும், எபெனேசராய் இருக்கிற கர்த்தர் அவருடைய கரம் என் மீது இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் சொல்லலாம், எபெனேசரே. அப்ப எபெனேசர், கர்த்தர் எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார். அப்பனா கொஞ்சம் கவனிங்க, இதுவரைக்கும் உதவினார்னா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு பக்கபலமாக உதவியா இருப்பதற்கு நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எபெனேசர் என்கின்ற வாள், முதல்ல நான் சொன்னேன் கர்த்தரை நம்பிக்கையா இருந்தா நான் முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ காலையில எழுதுக்கும் போது ஆண்டவரை நான் தேடணும். 2வது சொன்னேன், என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன?
பொய்யா நம்ப கூடாது, உண்மை உள்ளவைகளை நாம் நம்பணும், ஆண்டோடைய வார்த்தையை நம்பணும். மூன்றாவது சொன்ன, இதுவரைக்கும் கர்த்தர் உதவி செய்தார். எபினேசர் என்கின்ற மதிலை நாம் கட்டி எழுப்புவோம். இந்த வருஷத்துல தொடக்கத்துல இருந்தே எபினேசர் என்கின்ற மதிலை நாம் கட்டி எழுப்பிட்டே இருப்போம். சாத்தா எப்படிலாம் வந்து நம்மளை தாக்கணும் நினைச்சாலும் அந்த எபினேசர் என்கின்ற மதில் நமக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, இந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, முதல்ல நம்ம பார்த்தோம், சோர்ஸ் ஆஃப் ஹோப் கம் ஃப்ரம் த லார்ட். தேவனிடத்திலிருந்து நமக்கு நம்பிக்கை வருகிறது. ரெண்டாவது, God will supply. அப்பனா முதல்ல சோர்ஸ் ஆஃப் our hope is God. ரெண்டாவது சப்ளை, நமக்கு தேவையான சஸ்டெயின் பண்றது, நம்முடைய வாழ்க்கை வாழ்வு தரத்துக்கான தேவையை எங்கேருந்து வருதுன்னு சொன்னா பைபிள் நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குது, தெளிவா சொல்லி கொடுக்குது. அது தேவனில் விசுவாசமாய் இருப்பதினாலே வருகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்துல அந்த கடைசி பாகத்தை பாருங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், அல்லேலூயா. அப்ப என்னோட இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே நான் இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொஞ்சம் இல்ல, சொல்லுங்க எல்லாரும் கையை விரிச்சு, நிறைவாய் தருவார். நல்லா கையை விரிங்க. ஆமென். நிறைவா வானவா வேணுமா வானவா? நல்லா கையை விரிங்க. நிறைவாய் தருவார். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்ல, விசுவாசிக்கிறதுனால தான் நிறைவா கிடைக்கல. கொஞ்சம் கவனிங்க. ஒரு கடைக்காரர் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட வர்றதுனால அவனை பார்த்து சொன்னாராம், தம்பி இந்த ஜார்ல இருக்கிற சாக்லேட்டை எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கிட்ட கடைக்காரன் சொல்றான். அந்த தம்பி எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் குனிஞ்சு கொடுக்கிறார். அந்த தம்பி சொல்றான், வானாயா நீங்களே எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, வேணாம் வேணாம், நீயே எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. அவன் சொல்ல, வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம், நீங்களே எனக்கு எடுத்துக்கொடு. இவன் ஏன்டா நீ எடுத்துக்கோனா என்ன எடுத்து கொடுன்றான். சரி, கடைசியில் இவங்கிட்ட சண்டை போட்டா வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், சரி நானே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து கையில் கொடுக்கும்போது அந்த தம்பி கை ரொம்ப சின்னமாக இருக்கு. அவன் பனினை தூக்கி சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டான். நான் கையில் எடுக்க மாட்டேன்னு சொன்னான் தெரியுமா. அவன் கை சின்ன கை, அதனால அவன் எடுத்தா 2-3 சாக்லேட் தான் அந்த கையில், ஒரு 10 சாக்லேட் எடுக்கலாம். ஆனால் இவர் எடுத்தா 20 சாக்லேட் வரும். அப்போ அவன் பனினை தூக்கி காட்டும் போது தான் இந்த கடைக்காருக்கே தெரிஞ்சிச்சு, இவன் நம்மளை விட உஷாரா இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என் தேவன் பெரியவர், என் தேவன் உயர்ந்தவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். He will supply all our needs. நம்ம தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த வருஷத்துல சந்தித்தார், இந்த வருஷத்திலும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அப்போ நம்முடைய சமாதானத்தின் காரணர், நம்ம சந்தோஷத்தின் காரணர் இந்த உலக ஆசீர்வாதத்துல இல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிப்பதில் இருக்கிறது. ஆமென். பக்கத்து சொல்லுங்க, இயேசுவை நாம் நம்புவோம். ஆமென். அப்போ அவரை விசுவாசிக்கும் போது எப்படி கொடுப்பாரா? கையை விரிச்சு சொல்லுங்க, நிறைவாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கு வறட்சி, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல வறட்சி, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இல்ல. நிறைய சாப்பிடலாம், ஆனா சாப்பிட முடியல. சந்தோஷமா வாழ்றதுக்கான எல்லா அத்தியாவசியமும் சந்திக்கப்பட்டுச்சு, ஆனாலும் அந்த அத்தியாவசிய காரியங்கள் எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கல. எப்படிங்க? கொடுக்கவே
கொடுக்காது. பைபிள் சொல்லுது, இயேசுவில் நான் விசுவாசமாய் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. So God will supply all my needs. என்னுடைய ஆனந்தம், என்னுடைய மகிழ்ச்சி தேவனிடத்திலிருந்து வருகிறது. தானியேல் சொல்றாரு, தானியேல் எழுதின புத்தகம் 3:18 அவர் என்னை விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. He will supply my need. என்னுடைய உபத்திரவத்தில் என்னை விடுதலையாக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்வார் என்கின்ற நம்பிக்கை அந்த அக்கினிக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாத்ராமத்தின் புஸ்தகம் 14:14 சொல்லுகிற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். தேவ பிள்ளையே, he will supply your needs. நான் தேவனில் விசுவாசமாய் இருக்கும்போது தேவன் எனக்குரிய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? உனக்காக யுத்தம் பண்ணி, உன்னால யுத்தம் பண்ண முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன் குடும்பத்தாலும் ஜெயிக்க முடியாது, உன் படிப்பாலும் ஜெயிக்க முடியாது, உன்னுடைய பலத்தினாலும் ஜெயிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு கொண்டு வரலாம் நினைச்சாலும் அந்த சண்டைனால என்ன பண்ண வரும்? சமாதானத்தை இழந்து போவோம், சந்தோஷத்தை இழந்து போவோம். நிறைய போய் பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு சமாதானத்துக்கு அந்த பஞ்சாயத்தை பெரிய பஞ்சாயத்தாய் பெரிய சண்டையா மாறும். நீங்க யுத்தம் பண்ண முடியாது. சொல்லுங்க, என்னால யுத்தம் பண்ண முடியாது. நான் யுத்தம் பண்ணி மனம் உடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, நான் போனதே சமாதானமா ஆகுன்றதுக்கு தான் போனேன், ஆனா அது பெரிய சண்டையா மாறிடுச்சு. நான் சமாதானம் பண்ணணும்னு போனேன், ஆனா பெரிய சண்டையா மாறிடுச்சு. கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தம் பண்ணு, நீ சும்மா இரு. அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷத்துல, போன வருஷத்துல நான் நிறைய நானே போய் யுத்தம் பண்ணி, நானே போய் எல்லாத்தையும் என்ன பண்ண, வேரோட பிடுங்கி எல்லாத்தையும் மாத்திடலாம்னு நினைச்சேன், ஆனா ஒன்னும் மாத்த முடியல. ஆமென். ஒன்னும் செய்ய முடியல. பிரச்சனை அதிகமாக தான் மாறிச்சு. இந்த வருஷத்துல நீர் எனக்கா யுத்தம் பண்ணுகிறீர். நான் உம்மோடு கூட இணைந்திருக்க விரும்புகிறேன். மூன்றாவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல்ல நான் சொன்னேன், the source of our hope is the Lord Jesus Christ. இரண்டாவது, a supply, நம்முடைய தேவைகள் விசுவாசத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு நிறைவை தருகிறார். மூன்றாவதாக சர்ச் அப்படின்னு சொன்னா பெருக்கம், நிறைவு எப்படி வருதுன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வருகிறது. கொஞ்சம் கவனிங்க, இங்க அழகா ஒரு வார்த்தை இருக்கு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு கர்த்தர் நிறைவை தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு பரிசுத்த ஆவியின் நமக்கு தேவை? யோசிச்சிருக்கீங்களா? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், வியாதி, போராட்டம், பிரச்சனை. இப்போ இந்த பலவீனமான நேரங்கள்ல சுயபலத்தினால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நமக்கு அந்த வறட்சியில ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம துவண்டு போய் உட்காந்துருவோம், அப்படியே மன கிளேசத்துல போய் உட்காந்துருவோம். ஐயோ, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு உட்காந்துருவோம். நம்மளை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை பெருக செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காய் தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு? ஜெபித்து கொண்டிருக்கிறார். யோபு 33:4 சர்வ வல்லவரின் மூச்சு உயிரளிக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, யோபு, சர்வ வல்லவர் விடுற அந்த மூச்சு எனக்கு ஜீவனாயிருக்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ என் நம்பிக்கை பெருக வேண்டுமானால், என் நம்பிக்கை கர்த்தருக்குள் வளர வேண்டுமானால் நான் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் உண்மையா என்னால ஆண்டவரை நம்பவே முடியாது. ஆமென்.
அதுதான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 51 சங்கீதம் 12 சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாரும். அவர் சொல்றாரு, உம்மது மகிழ்ச்சியை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தின்படி முதல்ல என்னுடைய நம்பிக்கை நங்கூரம் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ரெண்டாவது, என் சமாதானம், என் சந்தோஷத்திற்கு வழி நான் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையாய் இருக்கும்போது, அவர் எனக்கு அளித்த வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையா இருக்கும்போது எனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை, நிறைவான சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது எப்படி நடக்குதுன்னா, கடைசியா பரிசுத்த ஆவியோட உதவியில நடக்குது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்து சொல்லுங்க, இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாம வாழவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நம்மளை எடுத்து நிறுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், வாழ வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை கண்டித்து உணர்த்திட்டு நம்ம வசனப்படும் போது அவர் வந்து தட்டி கொடுத்து, கவலைப்படாத, உன் பாவத்தை மன்னிச்சேன்னு சொல்லி கண்ணீரை தொடச்சி நம்மளை கம்ஃபர்ட் பண்ற, ஆறுதல் செய்கிறவர் ஆவியானவர். ஆமென். பாவத்தை கண்டித்து உணர்த்துவாரு, கண்டித்து உணர்த்திட்டு நம்முடைய கண்ணீரையும் தொடச்சி நமக்கு ஆறுதலும் செய்வார். அதுக்கு தான் அவர் பேர் தேற்றரவாளன். தேற்றர, நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்முடைய இருதயத்திற்கு சுகத்தை தருகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட நான் வாசித்து நான் ஜெபிக்க இருக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், அல்லேலூயா. அப்படியே ஏன் நிற்போம் ஆண்டோட சமூகத்தில். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்தும்படிக்கு, இன்னும் ஸ்திரப்படுத்தும்படிக்கு கொஞ்சம் ஏந்திரின்னு, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஏஞ்சி நின்று ஆண்டோட சமூகத்தில், அப்பா பரிசுத்த ஆவியின் பலத்தை எனக்கு தாங்கப்பா. மனுஷன் சொல்ற பொய்க்கு என்னுடைய செவியை சாய்க்காம நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு நான் செவியை சாய்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர்.